ஹலோ, என்னோட பேர் வந்து மோனிஷா. நான் வந்து கொளத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஜஸ்ட் சோஷியல் மீடியால தான் பார்த்தோம் இந்த மாதிரி வந்துட்டு ஈவெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சும்மா பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே ஏதோ இருக்கும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் வர்றதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இப்போ வந்திருக்கோம். வந்ததில் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைஜீனிக்காகவும் இருக்கு ஃபுட்ஸ். அண்ட் ஃபுட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ்லையும் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு இடத்துல இருந்து மட்டும் இல்லாமல் நிறைய ஊரோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், கண்டிப்பா இந்த ஐடியாலாம் வரவேற்க. இப்போ நம்மளோட மட்டும் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசை தான், எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். இது 2-3 டேஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் 1 வீக் அந்த மாதிரி இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு வர்றதுக்கு கிடைக்கும். இப்பவே நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால இது கொஞ்ச நாள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். என்னோட பேர் விஜயலட்சுமி, இது என்னோட அம்மா நளினி. நாங்கள் இங்கே சென்னை ஐசோஸ்லேருந்து தான் வரோம். இங்கே உணவு திருவிழா போட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் வரணும்னு சடனாக தான் பார்த்தோம். எங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. வந்து எல்லாம் பார்த்தோம். நிறைய ஊரோட டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. நம்ம போய் அந்த ஊருக்கு போய் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறதுனால இந்தந்த ஊரில் இந்தந்த டிஷ்ஷஸ்லாம் விதவிதமாக இருக்கா, நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறைய டேஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாகவும் நிறைய கவுண்டர்ஸ் போட்டிருக்காங்க, அதனால கஷ்டம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம போன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துடுறாங்க. நீங்கள் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஃபுட்டுக்கு அந்தந்த கவுண்டரில் போனால் அவங்க அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அகெயின் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் கூட மணியை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீக்கெண்ட் வந்து பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியே வந்து இயர்லி ஒன்ஸ் நடத்தினாலும் நல்லதாக இருக்கும். இப்போ டெல்லியில் நடத்துகிறாங்க, வேறு ஊர்லலாம் நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதான் இங்கே தீவுத்திடலில் நடத்துவாங்க ஒரு சில டைம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுதான் பீச்சில் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். மகளிர் எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. இது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த மகளிருக்கெல்லாம் நிறைய ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்குது. அதனால இன்னும் அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய திறமைகளாக வெளியிடும், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து சரண்யா, இங்கே கோடம்பக்கத்துலேருந்து வரேன். நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. இங்கே ஃபுட்டு ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் டே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்ததை விட எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக ஃபுட்டு நல்லா இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபுட்டுமே ஒரே இடத்துல கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஃபுட்டும் வந்து எல்லா ஃபுட்டுமே ஹைஜீனிக்காக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கார்டு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டாலில் என்னன்னாலும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் வந்து கன்னியாகுமரி மீனும் கிழங்கும் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து அந்த ஏரியாவில் உள்ள டேஸ்ட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நல்ல விஷயமா இருக்குது. எங்களை மாதிரி ஊர் சைட்லேருந்து வந்து இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சம்மர் டே இந்த 5 டேஸும் அதனால் என்ஜாய் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.